தன் குழந்தையுடன் அறையில் இருக்கும்போதெல்லாம் அவளுடைய தேவர் வந்து கதவுக்கு முன் நின்று கொண்டிருப்பான். ஆனால் பிரியா ஒன்றும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய கணவன் இறந்துவிட்டான். வீட்டின் முழு பொறுப்பும் அவளுடைய தேவரின் மீது வந்துவிட்டது. அவளுடைய தேவரின் பெயர் கமல். அவன் மிகவும் வெண்மையானவன், அழகானவன். ஆனால் பிரியா அவனிடம் ஒருபோதும் பேசியதில்லை. ஒரு இரவு வீட்டில் அவர்கள் இருவர் மட்டும் இருந்தார்கள். பிரியா தன் குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தாள். கமல் அவளுடைய அறைக்குள் வந்து குழந்தையை பிரியாவிடமிருந்து பிரித்துவிட்டான். பிரியா மிகவும் அழகானவள். அவளுடைய பெற்றோர் அவளைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டார்கள். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். யாரேனும் அவளை பார்த்தால் மயங்கி விடுவார்கள். அதனால்தான் அவளுடைய பெற்றோர் அவளுக்கு 18 வயதானவுடன் பொருத்தமான மணமகனை தேடத் தொடங்கினார்கள். ஆனால் பிரியா தன் பெற்றோர் தேர்ந்தெடுத்த பையனுடன் திருமணம் செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் பள்ளி நாட்களிலிருந்தே அவள் அபயை என்ற சிறிய பையனை மிகவும் நேசித்து வந்தாள். அதனால் அவள் அபயுடன் திருமணம் செய்ய விரும்பினாள். ஆனால் அபய் அவளைப் போல் அழகானவனாக இல்லை. எனவே பிரியாவின் பெற்றோர் அவனை விரும்பவில்லை. அவர்கள் பிரியாவுக்கு நல்ல வெண்மையான தோல் கொண்ட பையனை தேடிக் கொண்டிருந்தார்கள். பிரியாவின் தந்தை மிகவும் கடுமையான குணம் கொண்டவர். அவர் பிரியாவிடம் முன்பே சொல்லியிருந்தார், நீ அபயுடன் திருமணம் செய்தால் இந்த வீட்டின் கதவுகள் உனக்கு எப்போதும் மூட்டப்பட்டுவிடும். அதே சமயம் அபயின் குடும்பம் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. அபயின் அம்மா சொல்வாள், காதலில் விழுவது குற்றமல்ல. அபயின் அம்மாவும் அவளுடைய தம்பியும் கமலும் அபயின் வீட்டில் வசித்து வந்தார்கள். பிரியா அபயுடன் தன் திருமணம் அமைதியாகவும் இரு குடும்பங்களின் சம்மதத்துடனும் நடைபெற வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. எனவே ஏதோ காரணங்களால் அவள் தன் குடும்பத்திற்கு எதிராக சென்று திருமணம் செய்ய வேண்டியதாயிற்று. திருமணத்திற்கு பிறகு அவள் அபயின் வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய மாமியார் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். கவலைப்படாதே மகளே, எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் பிரியாவின் மாமியாரும் அறிந்திருந்தார். பிரியாவின் தந்தையின் கோபம் ஒருபோதும் அடங்காது என்று. பிரியாவுக்கு ரியா என்ற ஒரு சிறிய தங்கை இருந்தாள். அவளுடைய தந்தை பிரியா விரைவில் நல்ல மனிதனுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பிரியாவின் காதல் திருமணத்தால் இப்போது ரியாவின் திருமணத்திற்கு சிரமங்கள் ஏற்பட்டன. பிரியா நினைத்தாள், அபயுடன் திருமணம் செய்தால் தன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. ஆனால் விதியில் அவளுக்கு வேறொன்று எழுதப்பட்டிருப்பது அவளுக்கு தெரியவில்லை. பிரியாவும் அபயும் திருமணம் செய்ததில் அவளுடைய மாமியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் அவர் முழு வீட்டையும் மலர்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்தார். பிரியாவுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருந்தும் அவளுக்கு உள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதியின்மை உணரப்பட்டது. திருமணத்திற்கு முன் சம்பந்திகள் எப்படி இருப்பார்கள் என்ற பயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு. பிரியா தன் குடும்பத்தின் விருப்பத்திற்கு எதிராகச் சென்று திருமணம் செய்வதற்கு முன் ஒரு முறை தன் மாமியாரை சந்தித்திருந்தாள். பிறகு பிரியா தனக்குத்தானே உறுதியளித்தாள், என்ன நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கும். அபய் நடுத்தர வர்க்க குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனால் பிரியா திருமணம் செய்து தன் மாமியார் மாமனார் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் அவளை மிகுந்த அன்போடு வரவேற்றார்கள். இவ்வாறு பிரியாவின் அபயுடன் திருமணம் செய்யும் கனவு நனவாகிவிட்டது. இப்போது அவளுடைய திருமண இரவில் ஒவ்வொரு பெண்ணையும் போல பிரியாவுக்கும் பல ஆசைகள் இருந்தன. இன்று அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன. பிரியா தன் அறைக்குச் செல்ல தயாராக இருந்தபோது அவளுடைய மாமியார் அவளுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துச் சொன்னார், அபய் வரும்போது இதைக் கொடு. பிரியா தன் மாமியார் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சம்மதித்தாள். பிறகு அவள் அறைக்குள் சென்றாள். உள்ளே முழு அறையும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் பால் கிளாஸை மேசையில் வைத்து படுக்கையில் அமர்ந்தாள். பிரியா அபயுடன் காதல் திருமணம் செய்திருந்தாலும் கூட அவளுக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. திருமணத்திற்கு முன் அவள் அவனிடம் நிறைய பேசியிருந்தாலும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பிரியா தன் கணவன் அபய் அறைக்குள் வருவதற்காக காத்திருந்தாள். அவள் படுக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளுடைய மனத்தில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு அபய் அறைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் பிரியாவின் இதயம் துடித்தது. அவளுடைய நெற்றியில் வியர்வை துளிகள் வழியத் தொடங்கின. அப்போது அபய் மெதுவாக அவளுடைய அருகில் அமர்ந்து சொன்னான், என்ன ஆயிற்று பிரியா, இன்று நீ மிகவும் பதற்றமாக இருக்கிறாய். அபய் புரிந்து கொண்டான். அவர்களுடைய காதல் திருமணம் இருந்தும் பிரியா இன்னும் தன் குடும்பத்தைப் பற்றி கவலைப்படுகிறாள் என்று. எனவே அவன் அவளுடைய கையை பிடித்து சொன்னான், பிரியா, நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். நான் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எப்போதும் என் சிறந்த முயற்சிகளைச் செய்வேன். உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவிடமாட்டேன். அபயின் வார்த்தைகளைக் கேட்டு பிரியா அவனை அன்போடு பார்த்தாள்.
அவளுடைய கண்கள் அவனுக்காக அளவற்ற அன்பை காட்டின. அவளுடைய பயம் மறைந்துவிட்டது. அடுத்த நாள் காலையில் பிரியா கதவு தட்டும் சத்தத்தால் விழித்தாள். அவள் கதவை திறந்தபோது அவளுடைய மாமியார் அங்கே நின்றிருந்தார். அவர் சொன்னார், பிரியா, இன்று உன் முகக்காட்சி விழா. சீக்கிரம் தயாராகி கீழே வா. அபையையும் எழுப்பு. மாமியார் சென்ற பிறகு பிரியா கதவை மூடி அபையை எழுப்ப முயன்றாள். ஆனால் அன்று இரவு அபை எழுந்திருக்க முடியவில்லை. அவன் சொன்னான், ப்ளீஸ் பிரியா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கவிடு. பிரியா அவசரத்தில் பதிலளித்தாள், இல்லை, அம்மா இப்போதுதான் வந்திருந்தார். இன்று முகக்காட்சி விழா என்று சொன்னார். அதனால் நாம் சீக்கிரம் தயாராகி கீழே செல்ல வேண்டும். அவள் ஒரே மூச்சில் எல்லாவற்றையும் விளக்கினாள். அன்று அபை குறிப்பாக நல்ல மனநிலையில் இருந்தான். எனவே அபையும் குளித்து தயாரானான். பிறகு இருவரும் ஹாலுக்கு சென்றார்கள். அங்கு எல்லா விருந்தினர்களும் காத்திருந்தார்கள். முதலில் அவர்கள் சேர்ந்து காலை உணவு உண்டார்கள். பிறகு விழா தொடங்கியது. பிரியாவை பார்த்த ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய அழகை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். விழாவின் போது பிரியா பார்த்தாள். அவளுடைய தேவர் கமல் அவளை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவளுக்கு தோன்றியது அது அவளுடைய கற்பனைதான் என்று. ஏனென்றால் அவள் அவனை முதன்முறையாக சரியாக பார்த்தாள். பிரியாவுக்கு அது மிகவும் பிஸியான நாள். ஆனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய திருமண கனவுகள் இறுதியாக நனவாகிக் கொண்டிருந்தன. அவளுக்கு எப்போதும் பயம் இருந்தது, யாராவது அவளுடைய மகிழ்ச்சியின் மீது கண் வைத்து விடுவார்களோ என்று. ஆனால் அவள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்ததில்லை அவளுடைய பயம் நனவாகும் என்று. அபைக்கு அடிக்கடி வேலைக்காக வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. திருமணத்திற்குப் பிறகு எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தாலும் 7 மாதங்களுக்குப் பிறகு அபை மீண்டும் அலுவலக வேலைக்காக வெளியே சென்றான். வழியில் அவனுக்கு ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டது. அதில் அவன் இறந்துவிட்டான். அந்த நாள் பிரியாவின் வாழ்க்கையின் மிக கருப்பு நாள். இந்த செய்தியைக் கேட்டு பிரியா முற்றிலும் உடைந்து போனாள். அவள் நம்ப முடியவில்லை. அபை இனி இந்த உலகத்தில் இல்லை என்று. அவளுடைய மனம் அதை ஏற்க தயாராக இல்லை. அபை எப்போதும் சொல்வான், நம் உறவை 7 ஜென்மங்களும் பாதுகாப்போம். அவன் இவ்வளவு சீக்கிரம் அவளை எப்படி விட்டுவிட முடியும்? அன்று மாலை அபையின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டபோது பிரியாவின் இதயம் உடைந்து போனது. அவளுடைய மாமியாரும் தன் மகனுக்காக மிகவும் அழுதார். பிரியாவின் பெற்றோருக்கு இந்த செய்தி கிடைத்தபோது அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து அபையின் இறுதிச் சடங்குக்கு வந்தார்கள். பிரியா அழுது கொண்டே தன் பெற்றோரிடம் சொன்னாள், அம்மா, உங்கள் ஆசியின்றி என் திருமணம் வெற்றிகரமாக முடியவில்லை. அப்போது அவளுடைய பெற்றோர் அவளை கட்டிப்பிடித்து சொன்னார்கள், இல்லை மகளே, பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒருபோதும் சாபம் கொடுப்பதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் விதியில் எழுதப்பட்டதை யாரும் மாற்ற முடியாது. அபையின் இறுதிச் சடங்கு அருகிலுள்ள சுடுகாட்டில் எல்லாரும் முன்னிலையில் நடைபெற்றது. 3 நாட்களுக்குப் பிறகு பிரியாவின் பெற்றோர் செல்லத் தயாரானார்கள். போகும்போது அவர்கள் பிரியாவை கட்டிப்பிடித்து விடை பெற்றார்கள். போகும்போது பிரியாவின் பெற்றோர் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்து வீட்டிற்குச் சென்றார்கள். அடுத்த 3 வாரங்கள் கழிந்தன. 3 வாரங்களுக்குப் பிறகு பிரியாவின் பெற்றோர் மீண்டும் அவளை சந்திக்க வந்தார்கள். பிரியா அறையிலிருந்து வெளியே வரும்போது திடீரென்று அவளுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு அவள் மயங்கிவிட்டாள். அவள் உணர்வு பெற்றபோது மருத்துவமனையில் இருந்தாள். உணர்வு பெற்றவுடன் மருத்துவர் அவளை பரிசோதித்துச் சொன்னார், பிரியா, இன்று முதல் நீ உன் உடல் நலத்தை குறிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நீ தாய் ஆகப் போகிறாய். இந்த செய்தியை கேட்டு பிரியாவுக்கு தெரியவில்லை அவள் மகிழ்ச்சியடைய வேண்டுமா அல்லது வருத்தப்பட வேண்டுமா என்று. ஆரம்பத்தில் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் பிறகு நினைத்தாள், தன் வரவிருக்கும் குழந்தைக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்காது என்று. அவளுடைய பெற்றோரும் இதை பற்றி நினைத்து வருத்தமாக தெரிந்தார்கள். ஆனால் பிரியாவின் மாமியார் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பிறகு அவர் பிரியாவிடம் வந்து சொன்னார், மகளே, இந்த குழந்தை என் மகனின் கடைசி அடையாளம். இப்போது நீ உன்னையும் இந்த குழந்தையையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரியாவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வந்தபோது அவளுடைய மாமியார் அவளுக்கு கண்ணீக்கி வரவேற்றார். இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு அவளுடைய மாமியாரின் புன்னகையை பார்த்து பிரியாவுக்கு மகிழ்ச்சி பரவியது. ஆனால் அவளுடைய பெற்றோர் அவளை அழைத்துச் செல்ல வந்தபோது இந்த மகிழ்ச்சி வருத்தமாக மாறியது. பிரியாவின் பெற்றோர் பிறகு சொன்னார்கள், பிரியா, நீ இன்னும் மிகவும் இளமையாக இருக்கிறாய். உனக்கு முன்னால் உன் முழு வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த குழந்தையை தனியாக வளர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். எனவே குழந்தையை கருக்கலைப்பு செய்துவிடு. அதற்கு பிறகு நாங்கள் உனக்கு நல்ல
பிரியை குடும்பத்தில் கேட்டதும் அவளுடைய மாமியின் முகம் விழுந்துவிட்டது. பிறகு அவளிடம், இந்த குழந்தை என் மகனின் கடைசி அடையாளம். பிரியா, குழந்தையை கற்பநீக்கம் செய்யாதே என்று சொன்னாள். பின்னர் அவள் தன் மாமியின் மகன் மீதான அன்பை பார்த்தாள். பிரியைவின் இதயத்திலும் தன் குழந்தை மீதான அன்பு எழுந்தது. பிறகு அவள் தன் பெற்றோரிடம், அபை இப்போது இங்கே இல்லாவிட்டாலும் நான் இந்த வீட்டை ஒருபோதும் விடமாட்டேன். என் மீதி வாழ்க்கையை என் குழந்தையுடன் கழிப்பேன் என்று சொன்னாள். பிரியைவின் தந்தை கோபத்துடன் பதிலளித்தார், நீ இன்னும் மிகவும் இளமையாக இருக்கிறாய். தனியாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சிறிய குழந்தையை வளர்ப்பது எளிதல்ல. எதிர்காலத்தில் நீ தனியாக குழந்தையின் கல்வி மற்றும் செலவுகளை எப்படி நடத்துவாய்? இதை கேட்டதும் அவளுடைய மாமி சம்பந்தி அவளுடைய கவலையை முழுவதும் வேண்டாம். இந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்தால் நான் என் இளைய மகன் கமலின் திருமணத்தை பிரியையுடன் நடத்துவேன் என்று சொன்னாள். இதை கேட்டதும் பிரியா ஆச்சரியத்துடன் தன் மாமியை பார்த்தாள். அவளுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் அவளை கொண்டு வரும் என்று அவளுக்கு ஒருபோதும் கற்பனை கூட இல்லை. ஆனால் இப்போது அவளிடம் வேறு எந்த விருப்பமும் இல்லை. இதை கேட்டதும் பிரியைவின் பெற்றோர் திருப்தியடைந்து, சரி, பிரியா உங்கள் இளைய மகனுடன் திருமணம் செய்தால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி ஆசிர்வாதம் அளித்து வீடு திரும்பினர். அவளுடைய பெற்றோர் சென்ற பிறகு பிரியா அமைதியாக தன் அறைக்குச் சென்று அபையை நினைத்து அழுதாள். இப்போது அவள் அபை தன் குழந்தையின் செய்தியை கேட்டு எவ்வளவு மகிழ்ச்சியடைவான் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய விதியில் இப்படி எழுதப்படும் என்று அவளுக்கு ஒருபோதும் கற்பனை கூட இல்லை. ஆனால் இப்போது அவள் தன் குழந்தைக்காக வாழ வேண்டியிருந்தது. இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு பிரியா தன் உடல் நலத்திற்கு அதிக கவனம் செலுத்தத் தொடங்கினாள். அவள் ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவு உண்ணத் தொடங்கினாள் மற்றும் லேசான உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினாள். அபை சென்ற பிறகு அவனுடைய சகோதரன் கமல் இப்போது வீட்டுச் செலவுகளை ஏற்கத் தொடங்கினான். அவன் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் மற்றும் அவனுடைய சம்பளமும் நன்றாக இருந்தது. இருப்பினும் பிரியா அவனுடன் அதிகம் பேசவில்லை, ஏனென்றால் அவன் எப்போதும் தன் வேலையில் மும்முரமாக இருந்தான். கமலை பார்த்து பிரியா அடிக்கடி அவன் உண்மையிலேயே தன்னுடன் திருமணம் செய்வானா என்று யோசித்தாள். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்காக அவளுக்கு எந்த உணர்வும் இல்லை. அந்த நேரத்தில் அவள் தன் குழந்தைக்காக மட்டும் அவனுடன் திருமணம் செய்ய தயாராக இருந்தாள். கர்ப்பகாலத்தில் அவளுடைய மாமி பிரியைவின் பகல் இரவு சேவை செய்தாள். அவளை வீட்டு வேலை எதுவும் செய்ய விடவில்லை. இப்படி 9 மாதங்கள் கழிந்தன மற்றும் பிரியைவின் பிரசவ நாள் வந்தது. பிறகு அவள் ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள். தன் சிறிய பேரனை பார்த்து பிரியைவின் மாமி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் முழு பகுதியிலும் இனிப்புகளை விநியோகித்தாள். 5 நாட்களுக்கு பிறகு பிரியைவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வந்தபோது அவளுடைய மாமி அந்த பேரனை மிகுந்த அன்புடன் வரவேற்றாள். பிரியைவின் பெற்றோரும் தங்கள் மகனின் பிறப்பை கொண்டாட அவளை சந்திக்க வந்திருந்தனர். அவர்கள் பிரியைவுக்காக சேலைகளும் குழந்தைகளுக்காக பல ஆடைகளும் பொம்மைகளும் கொண்டு வந்திருந்தனர். இவை அனைத்தையும் பார்த்து பிரியா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் பிறகு அவளுக்கு அபை நினைவுக்கு வந்தான். அவள் யோசித்துக் கொண்டே போய், இன்று அபை இங்கே இருந்தால் அவனும் தன் மகனுக்காக பல ஆடைகளும் பொம்மைகளும் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்து கண்ணீர் வந்துவிட்டது. அதே நேரத்தில் பிரியைவின் பெற்றோர் அவளுடைய மாமியிடம், இப்போது பிரியைவுக்கு குழந்தை பிறந்துவிட்டது. எனவே நீங்கள் உங்கள் இளைய மகன் கமலின் திருமணத்தை பிரியையுடன் ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னார்கள். பிரியைவின் மாமி பதிலளித்தாள், முழுவதும் கவலைப்படாதீர்கள். என் வாக்குறுதி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஏனென்றால் பிரியைவின் மாமி சொல்லியிருந்தாள். அவள் விரைவில் தன் இளைய மகன் கமலுடன் அவளுடைய திருமணத்தை ஏற்பாடு செய்துவிடுவாள். பிறகு சில நாட்கள் கழிந்தன. ஆனால் பிரியைவுக்கு கவலை வரத் தொடங்கியது. கமல் திருமணத்தை மறுக்கக்கூடும் என்று. பிரியா இதற்கு முன் கமலிடமிருந்து அவனுடைய திருமணம் பற்றி எதுவும் கேட்டதில்லை. அவள் தன் மாமியிடமிருந்து மட்டும் கேட்டிருந்தாள். எனவே கமல் மறுத்தால் பிரியா எங்கு போவாள் மற்றும் அவளுடைய குழந்தையை யார் ஏற்றுக்கொள்வார்? இந்த கவலை அவளை பகல் இரவு துன்புறுத்தியது. ஒரு இரவு பிரியா தண்ணீர் குடிக்க வெளியே சென்றாள். அவள் எழுந்து சமையலறைக்கு சென்றாள். அதே நேரத்தில் அவள் தன் மாமி தன் அறையில் பேசுவதை கேட்டாள். எனவே பிரியா வெளியே சென்று அவளுடைய மாமியின் அறைக்கு சென்று கதவை திறக்காமல் கேட்டாள். அவளுடைய மாமி கமலுடன் திருமணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் கமல் மறுத்து கொண்டிருந்தான். அவன் தன் தாயிடம், பிரியா என் அண்ணி, அவளுடன் நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னான்.
பிரியைவின் மாமி பதிலளித்தாள். நீ பிரியையுடன் திருமணம் செய்யவில்லை என்றால் அவள் தன் மகனுடன் சென்று விடுவாள். நான் அவளுடைய பெற்றோருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன், உங்கள் இருவரின் திருமணத்தையும் நடத்துவேன். பிறகு கமலின் தாய் அவனிடம் விண்ணப்பிக்கத் தொடங்கினாள். மகனே, இந்த திருமணத்திற்கு ஆம் சொல். நீ பிரியையுடன் திருமணம் செய்தால் உன் அண்ணனின் மகனுக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்கும். உன் அண்ணனின் மகனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றும் உன் அண்ணனின் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றும் உனக்கு தோன்றவில்லையா? பிரியைவின் மாமி கமலை புரிய வைக்க முழு முயற்சி செய்தாள். ஆனால் கமல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கமலின் மௌனத்தை பார்த்து பிரியா அமைதியாக தன் அறைக்கு திரும்பி மீண்டும் அபயை நினைத்து அழுதாள். இப்போது அவள் தன் வாழ்க்கையை சிரமங்களால் நிரம்பியதாக நினைத்து மிகவும் துக்கமடைந்தாள். பிரியா தன் வாழ்க்கைக்காக பல கனவுகள் கண்டிருந்தாள். ஆனால் அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கு முன்பே நொறுங்கிவிட்டன. இப்போது அவள் தன் மகனுடன் எங்கு போவாள்? அவளையும் அவளுடைய குழந்தையையும் யார் ஏற்றுக்கொள்வார்? அவள் அழுது படுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் காலையில் அவள் தாமதமாக எழுந்தாள். வீடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மற்றும் வெளியே பந்தல் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் பார்த்து பிரியா தன் மாமியிடம் கேட்டாள். அவள் சொன்னாள், இன்று கமலுடன் உன் திருமணம். இதனால் பிரியா ஆச்சரியமடைந்து விட்டாள். ஏனென்றால் அவள் நேற்று இரவு கமல் மறுப்பதை கேட்டிருந்தாள். எனவே கமல் இவ்வளவு வேகமாக திருமணத்திற்கு எப்படி சம்மதித்து விட்டான்? ஆனால் அவள் தன் மாமியிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. இல்லை, அவ்வளவுதான். அவளுடைய மாமியார் அவளுக்கு ஒரு அழகான திருமணச் சேலையை கொடுத்து, இது உன் திருமணச் சேலை, இதை அணிந்து விரைவாக தயாராகிவிடு மகளே என்று சொன்னாள். சேலையை பார்த்ததும் பிரியா மீண்டும் அபயனின் நினைவுகளில் மூழ்கினாள். அவள் நினைத்தாள், அபயன் இன்று உயிரோடு இருந்தால் இந்தச் சேலையை மீண்டும் அணிய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் இப்போது விதியில் எழுதப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது. பிரியா இரண்டாவது முறையாக அந்தச் சேலையை அணிந்தாள். அணிந்து கொண்டிருக்கும்போது தன் விதியின் மீது கோபம் கொண்டாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவளுடைய மாமியார் அவளை மண்டபத்திற்கு அழைத்து சென்றாள். பின்னர் அவளுடைய பார்வை கமலின் மீது விழுந்தது. மண்டபத்தில் அமர்ந்திருந்த கமல் மிகவும் வருத்தமாக தெரிந்தான். அவனுடைய முகத்தில் மகிழ்ச்சியின் எந்த அடையாளமும் இல்லை. அவன் தலையை தாழ்த்தி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனை இந்த திருமணத்திற்கு வலுக்கட்டாயமாக இணைத்திருப்பதாக தோன்றியது. இவை அனைத்தையும் பார்த்த பெரியாவுக்கு தன்னையும் இந்த திருமணத்திற்கு வலுக்கட்டாயமாகவே இணைத்திருப்பதாக உணர்ந்தது. பிரியாவும் கமலும் மிகவும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டார்கள். பிரியாவின் பெற்றோரும் வந்திருந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் பெரியோர்களின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற்றார்கள். அன்று இரவு மாமியார் பிரியாவை கமலின் அறைக்கு அனுப்பியபோது அவள் மிகவும் பயந்து போனாள். ஏனெனில் கமல் தன்னுடன் எப்படி நடந்து கொள்வான் என்று அவளுக்கு தெரியவில்லை. எனவே இந்த இரவு அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் விசித்திரமான இரவாக இருக்கலாம் என்று நினைத்து அவள் மிகவும் கலங்கினாள். இருந்தாலும் பிரியா அமைதியாக படுக்கையில் அமர்ந்து கமல் வருவதற்காக காத்திருந்தாள். இரவு 1 மணி ஆகியும் கமல் அறைக்கு வரவில்லை. கமல் 1:30 மணிக்கு அறைக்குள் நுழைந்தான். விழித்திருந்த போதும் அவன் பிரியாவிடம் எதுவும் சொல்லவில்லை. பிரியாவும் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் அவர்களுடைய உறவு மாறிவிட்டிருந்தது. அவர்கள் கணவன் மனைவியாகிவிட்டார்கள். இருந்தாலும் அவர்களிடையே கணவன் மனைவி உறவின் எந்த அடையாளமும் இல்லை. பின்னர் கமல் அமைதியாக படுக்கையிலிருந்து தலையணையை எடுத்துக்கொண்டு பால்கனியில் படுத்துக்கொண்டான். பிரியா அவனுடைய நடத்தையால் மிகவும் வருத்தப்பட்டாள். இருந்தாலும் அவனிடம் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக உறங்கினாள். மறுநாள் காலையில் பிரியா எழுந்தபோது கமல் குளித்துவிட்டு சென்றிருந்தான். பிரியாவுக்கு தெரியும் கமலுக்கு இந்த உறவை ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த சிரமம் இருக்கும் என்று. அமைதியாக இருப்பதால் எந்த தீர்வும் வராது என்பதும் அவளுக்கு தெரியும். அவள் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மாமியார் தன் மகனை அவளிடம் ஒப்படைத்து, உன் மகன் இரவு முழுவதும் விழித்திருந்தான், இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை கவனமாக பார்த்துக்கொள் என்று சொன்னாள். பிரியாவின் மகனுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தது. அவள் அவனை தன் கைகளில் எடுத்தவுடன் அவன் உரக்க அழத் தொடங்கினான். பிரியா மாமியாரிடம் ஒருவேளை அவனுக்கு பசித்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டு குழந்தையை அழைத்து கொண்டு அறைக்கு சென்றாள். பிரியா தன் மகனுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தபோது கமல் அறைக்குள் நுழைந்தான். அவன் வந்ததை பார்த்ததும் பிரியாவுக்கு சற்று அசௌகரியம் ஏற்பட்டது. ஏனெனில் இதுபோல் இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை. அவள் எப்போதும் குழந்தைக்கு பாலூட்டும் போது தன் அறையிலேயே இருப்பாள். பின்னர் கமல் பிரியாவை பார்த்துவிட்டு தலையை தாழ்த்திச் சென்று விட்டான். சில நாட்கள் இப்படி கழிந்தன.
கமலுக்கு பிரியாவின் மகன் மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டது. அவன் அவனுக்காக புதிய பொம்மைகளை வாங்கி வந்து தந்தையின் அன்பை பொழிந்தான். ஆனால் இதுவரை பிரியாவும் கமலும் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாகவே இருந்தார்கள். ஒரு இரவு பிரியாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளுக்கு அதிக காய்ச்சல் வந்திருந்தது. அவளுடைய மகன் பசியால் உரக்க அழுது கொண்டிருந்தான். பிரியா அவனுக்கு பாலூட்டத் தொடங்கினாள். அதே நேரத்தில் கமல் அறைக்குள் நுழைந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பிரியாவுக்கு மிகுந்த வெட்கம் ஏற்பட்டது. கமல் அவளுடைய பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தும் கமல் அங்கேயே நின்றான். பிரியாவுக்கு அவனுடைய நடத்தை பிடிக்கவில்லை. அவள் ஏதாவது சொல்லும் முன் கமல் குழந்தையை தன் அருகில் எடுத்துக்கொண்டு, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நான் இங்கே வந்திருப்பது, உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருக்கிறது, குழந்தைக்கு பாலூட்டுவது சரியல்ல, இல்லையென்றால் அவனும் நோய்வாய்ப்படக்கூடும் என்று சொன்னான். பின்னர் கமல் குழந்தையை வெளியே அழைத்துச் சென்று தானே பவுடர் பாலை தயாரித்து அவனுக்கு ஊட்டத் தொடங்கினான். இதை பார்த்த பிரியாவுக்கு தன் தவறு புரிந்தது. அவள் உடனே எழுந்து வெளியே சென்றாள். கமல் அன்புடன் தன் மகனுக்கு பாலூட்டுவதை அவள் பார்த்தாள். பிரியா கமலிடம் மன்னிப்பு கேட்கச் சென்றாள். ஆனால் அவன் கோபத்துடன் எழுந்து சென்று விட்டான். பிரியாவுக்கும் கமலுக்கும் இடையிலான இடைவெளி குறையும் எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் இன்று கமலின் நடத்தையால் அவன் தன் மகனை மிகவும் நேசிக்கிறான் என்பதை பிரியா புரிந்து கொண்டாள். பிரியாவும் கமலும் திருமணம் செய்து கொண்டு 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒரே அறையில் வசித்தாலும் அவர்கள் தனியாகவே இருந்தார்கள். கமல் வாழ்க்கை அறையில் சோபாவில் படுத்திருந்தான். பிரியா தன் மகனுடன் படுக்கையில் இருந்தாள். அப்போது ஒரு நாள் அவளுடைய மாமியார் அவளிடம் கேட்டாள், பிரியா, நீயும் கமலும் திருமணத்தினார். பிரியா புரிந்து கொண்டாள் அவள் என்ன கேட்கிறாள் என்று. அவள் தலையை ஆட்டினாள். இதை பார்த்த அவளுடைய மாமியார் சொன்னாள், இது முற்றிலும் சரியல்ல. திருமணத்திற்கு பிறகு கமல் தானாகவே உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அது என் தவறு என்று தோன்றுகிறது. இப்போது நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நான் பரிந்துரைக்கிறேன், நீங்கள் கமலுடன் இதை பற்றி பேசுங்கள், இந்த உறவை முன்னேற்றுங்கள். ஒருவேளை அவன் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இப்போது நீங்கள் கணவன் மனைவி. ஒரு நாள் இந்த உறவை முன்னேற்ற வேண்டியிருக்கும். இதை கேட்டு பிரியாவுக்கும் மாமியார் சொல்வது உண்மை என்று தோன்றியது. எனவே அன்று இரவு அவள் அறையில் கமலுக்காக காத்திருந்தாள். கமல் அறைக்குள் நுழைந்தபோது பிரியாவை அவளுடைய அரசியல் உடையில் பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆனால் பிரியா தைரியத்தை சேர்த்து கொண்டு சொன்னாள், எனக்கு உங்களுடன் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும். கமல் பதிலளித்தான், சரி சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரியா பிறகு கேட்டாள், இப்படி எவ்வளவு காலம் தொடரும்? நாம் எவ்வளவு காலம் ஒருவருக்கொருவர் தூரமாக ஓடிக்கொண்டிருப்போம்? நம் திருமணத்திற்கு 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இதை கேட்டு கமல் கோபத்தில் சொன்னான், நான் என் அம்மா சொன்னதால் திருமணம் செய்தேன். நீ என் சகோதரனின் மகனை அவன் தாயிடமிருந்து பிரிக்காமல் இருக்க. பிரியா கமலின் கையை பிடித்து அவனை புரிய வைக்க முயன்றாள். ஆனால் அவன் அவளுடைய கையை விலக்கி சொன்னான், மீண்டும் ஒருபோதும் என்னை தொட முயற்சிக்காதே. நான் என் சகோதரனின் மகனுக்காக மட்டும் திருமணம் செய்தேன். அதனால் அவனுக்கு தந்தையைப் போல அன்பு கொடுக்க முடியும். அதை தவிர இந்த உறவை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது. இதனுடன் கமல் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினான். அதே நேரத்தில் அவனுடைய அம்மா அவனுடைய கையை பிடித்து அவனை மீண்டும் உள்ளே அழைத்துச் சென்றாள். உண்மையில் கமலும் பிரியாவும் பேசிக் கொண்டிருந்தபோது மாமியார் வெளியே நின்று அவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரியாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் தன் வாழ்க்கையின் கஷ்டங்களைப் பற்றி யோசித்தாள். அவள் கண்ணீரை துடைத்து இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்தாள். கமலை விவாகரத்து செய்து தன் பெற்றோர் வீட்டிற்குச் செல்வேன். பிரியாவுக்கு தெரியும் இந்த முடிவு அவளுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொண்டு வரும் என்று. ஆனால் இப்போது அவள் எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். இரவு 12 மணி ஆகியிருந்தது. கமல் அறைக்குள் வந்தபோது பிரியா அவனிடம் சொன்னாள், வாருங்கள், நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் விவாகரத்து கொடுப்போம். இதனால் நீங்கள் இந்த உறவிலிருந்து விடுபடுவீர்கள். எனக்கும் உங்கள் மீது என் மற்றும் என் மகனின் பொறுப்புகளை சுமத்த வேண்டியதில்லை. இதை கேட்டு கமல் பிரியாவை படுக்கையில் அமர வைத்து அவளுடைய கால்களுக்கு அருகில் அமர்ந்து மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். ஆனால் பிரியாவுக்கு புரியவில்லை கமலுக்கு திடீரென்று என்ன ஆயிற்று என்று.
பிறகு அவள் பார்த்தாள், அவளுடைய மாமியார் கமலுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். பிறகு மாமியார் கைகளை கூப்பி பிரியாவிடம் மன்னிப்பு கேட்டு புதிய சொன்னாள். பிரியா மகள், கமலுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுங்கள். கமல் பிரியாவின் கையை பிடித்துச் சொன்னான், என்னை மன்னியுங்கள் பிரியா, உன்னுடன் செய்த எல்லா தவறுகளுக்கும் என்னை மன்னியுங்கள். உனக்கு தெரியும், நீ என் அண்ணனின் மனைவி, என் அண்ணி. அதனால் ஜோதன் என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள என்னை தயார்படுத்த முடியவில்லை. ஆனால் இனிமேல் இந்த உறவை முன்னேற்ற முயற்சிப்பேன். எனக்கு கொஞ்சம் நேரமாகலாம். இதை சொல்லும்போது கமலின் கண்களில் கண்ணீர் வந்தது. தன் அண்ணன் அபயை நினைத்து அவன் சொன்னான், என் அண்ணன் இன்று உயிரோடு இருந்தால் இந்த கஷ்டங்கள் எழாது. ஒருவேளை நாம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். அபயின் பெயரை கேட்டு பிரியாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. பிறகு அவள் கமலிடம் சொன்னாள், சரி, நான் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு தருவேன். ஆனால் நாம் கணவன் மனைவி உறவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை குறைந்தபட்சம் நட்பையாவது பேணலாம். ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் பேசாதவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. நம் ஆத்மஹத்யா நம் இடையே இடைவெளியை உருவாக்கியுள்ளது. அதனால் மாமியார் முன்னேறி வந்து பிரியாவின் நெற்றியில் முத்தமிட்டாள். அவள் சொன்னாள், மகள், நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக உங்கள் உறவில் முன்னேற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வேறு என்ன வேண்டும்? என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். மாமியார் அறையை விட்டு வெளியேறினாள். இதற்கு பிறகு கமலின் நடத்தை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கியதும் விரைவில் அவர்களுக்கு இடையேயான இடைவெளி குறைந்தது. அவர்கள் மெதுவாக நெருங்கினார்கள். ஒரு நாள் கமல் பிரியாவை உலாவச் சென்றான். பிரியா முதல் முறையாக கமலுடன் அவனுடைய பைக்கில் வெளியே சென்றாள். அன்று கமல் சில நேரம் மெதுவாக பைக் ஓட்டினான், சில நேரம் திடீரென்று பலமாக பிரேக் போட்டான். அப்போது பிரியா அவனுக்கு அருகில் வந்தாள். ஆனால் பிரியா கண்ணாடியில் பார்த்தபோது கமலின் முகத்தில் ஒரு அன்பை பார்த்தாள். இதை பார்த்து அவள் சிரிக்கத் தொடங்கினாள். இதனால் கமலின் முகத்தில் வேறு வகையான மகிழ்ச்சி தோன்றியது. அன்று மாலை அவர்கள் வீடு திரும்பிய போது பிரியா உள்ளே ஓடினாள். ஆனால் வீட்டில் யாரையும் பார்க்கவில்லை. அவளுக்கு தன் மகன் பற்றிய கவலை தொடங்கியது. கமல் அவளை பின்னால் அழைத்து கொண்டிருந்தான். கமல் அருகில் வந்தபோது பிரியா கேட்டாள், என் மகன் எங்கே? கமல் பதிலளித்தான், அவன் பற்றி கவலைப்படாதே பிரியா. அம்மாவும் நம் மகனும் மாமா வீட்டிற்கு சென்றுள்ளார்கள். நாளை காலை திரும்புவார்கள். பிறகு கமல் பிரியாவை அவளுடைய அறைக்கு அழைத்துச் சென்றான். கதவை திறந்ததும் பிரியா பார்த்தாள், முழு அறையும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதனால் அவள் ஆச்சரியப்பட்டாள், மகிழ்ச்சியடைந்தாள். அவர்களுடைய அறை அவள் திருமணம் செய்து வந்த அதே அறைதான். அவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள். ஏனென்றால் அந்த இடம் அவர்களுக்கு மிகவும் சிறப்பானது. உள்ளே சென்ற பிறகு கமல் பிரியாவிடம் சொன்னான், இன்று நான் வேண்டுமென்றே உன்னை உலாவ அழைத்துச் சென்றேன். இந்த சர்ப்ரைஸை ஏற்பாடு செய்ய. பிரியா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். கமல் பிரியாவின் கையை இறுக்கமாக பிடித்துச் சொன்னான், நான் என் இறப்பு வரை இந்த உறவை காப்பேன். பிரியா கமலின் வாயில் கையை வைத்துச் சொன்னாள், தயவு செய்து கமல், மீண்டும் ஒருபோதும் இறப்பு பற்றி பேசாதே. இதை சொல்லும்போது அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. பிறகு கமல் சொன்னான், சரி பாபா, இனிமேல் உன் கண்களில் கண்ணீர் வரவைக்கும் எதையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இனிமேல் உன் கண்களில் ஒரு கண்ணீரும் வரவிட மாட்டேன். இதனுடன் கமல் பிரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். இன்று அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். நண்பர்களே, பிரியாவின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நாம் மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். அதுவரை பை.